T20 வேர்ல்டு கப்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுப்பா. இன்னும் அதே நெனப்புல கிடக்குறீங்களாக்கும். இப்படி வந்து சொல்ற மாரி தான் பாகிஸ்தானோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இத பத்தி தான் வந்து பார்க்க போறோம். பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஓடிஐ சீரிஸ் நேத்து ஸ்டார்ட் ஆச்சு. சரி பாவம் பாகிஸ்தான் T20 வேர்ல்டு கப் தான் வின் பண்ண முடியல. அந்த கடுப்ப பங்களாதேஷ் மேல காட்டுவாங்கன்னு பார்த்தா, பங்களாதேஷ் இருந்துகிட்டு, நாங்களே T20 வேர்ல்டு கப் விளையாடல அப்படின்ற கடுப்புல இருக்கோம். அந்த கடுப்ப நாங்க எப்படி உங்க மேல காட்டுறோம் பாருங்கன்னு, நேத்து பங்களாதேஷ் பாகிஸ்தான பிரிச்சு மேய்ஞ்சுட்டாங்க. நேத்து பாகிஸ்தான் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. சரி ஓடிஐல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து, பெரிய டார்கெட்ட எடுப்பாங்கன்னு பார்த்தா, ரொம்ப மோசமா 31வது ஓவர்லயே 114 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதுல ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஹான் வழக்கம் போல கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாரு. அப்பதான் அவரோட விக்கெட்ட நஹீத் ராணா எடுத்தாரு. அதுக்கப்புறம் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்ஸ்னால ஒண்ணுமே பண்ண முடியலங்க. அந்த விக்கெட்ட எடுத்தவரு மடன்னு சொல்லிட்டு அடுத்து 4 விக்கெட் எடுத்தாரு. நேத்து மேட்ச்ல மட்டும் இந்த நஹீத் ராணா 5 விக்கெட்ட எடுத்து பாகிஸ்தான சுருட்டுறதுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்திருந்தாருங்க. இந்த ஸ்கோர பார்த்தோன்னே பங்களாதேஷ் சும்மா விடுவாங்களா? நாங்க T20 வேர்ல்டு கப் தான் விளையாடலன்னு சொல்லி கவலைப்பட்டுட்டு இருந்தோம். T20 மாரியே எங்களுக்கு ஒரு மேட்ச் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி, இது எங்களுக்கு ஓடிஐ மேட்ச் இல்ல, T20 மேட்ச். எப்படி சேஸ் பண்றோம் பாருங்கன்னு, வெறும் 16வது ஓவர்லயே இந்த மேட்ச சேஸ் பண்ணிட்டாங்க. 8 விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணி ஒரு இமாலய வெற்றிய அடைஞ்சுட்டாங்க. அதுல சைஃப் ஹாசன் அவுட் ஆனா கூட, டன்சிப் ஹாசன் இருந்துகிட்டு, நான் விடுவேனா? நான் எப்படி விளையாடுறேன் பாருங்கன்னு சொல்லி, ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கிளப்பி இந்த மேட்ச வின் பண்ணி குடுத்துட்டாரு. உண்மையிலே இந்த மேட்ச பார்க்கும்போது, பாகிஸ்தான் எவ்ளோ மோசமான நிலைமையில இருக்காங்க அப்படின்னு தெரியுதுங்க. ஏன்னாப்பா கிரிக்கெட்னா வெற்றி தோல்வி சகஜம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லலாம். கிரிக்கெட்ல வெற்றி தோல்வி சகஜம் தான். ஆனா எப்படி தோக்குறோன்றது இருக்குல்ல, பாகிஸ்தானும் ஓடிஐ மேட்ச்ல இவ்ளோ மோசமா ஆல் அவுட் ஆகி பங்களாதேஷ் கிட்ட இவ்ளோ கேவலமா தோத்துருக்காங்க அப்படின்னா, அவங்களெல்லாம் என்னதான் சொல்றது? இத பார்த்துட்டு பங்களாதேஷ் என்ன சொல்லுவாங்க? "பார்த்தீங்களா, நல்ல வேளை நாங்க T20 வேர்ல்டு கப் விளையாடல. விளையாண்டுருந்தா நாங்க தான் மாஸ் காட்டியிருப்போம்" அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான வச்சு பங்களாதேஷ் ஊர் ஃபுல்லா பெருமையா பேசிக்குவாங்க. உண்மையிலே பாகிஸ்தான் இதே மாரி போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2027 ஓடிஐ வேர்ல்டு கப்லயும் அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போயிரும். பாகிஸ்தான் கிரிக்கெட் டீமோட இந்த நிலைமைய புரிஞ்சுகிட்டு தான் பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க T20 வேர்ல்டு கப்ல மோசமாவா தோக்குறீங்க? உங்களுக்கு நாங்க ஃபைன் போடுறோம் பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பிளேயருக்கும் 50 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமாவது பாகிஸ்தான் பிளேயர்ஸ் உருப்படியான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்கன்னு பார்த்தா, இவ்வளவு மோசமா விளையாண்டுருக்காங்க. மீதி இருக்கிற 2 மேட்ச்லயாவது பாகிஸ்தான் ஒழுங்கா விளையாடுறாங்களா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.